மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வாணலியில் வெள்ளை மொச்சக்கொட்டையை போட்டு ட்ரையான சட்டி தான், அதில் நல்லா வறுத்துட்ருக்கேன். அது ஒரு வாசம் வர ஸ்டேஜுக்கு வறுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் போட்டுறணும். பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அதில் தண்ணியை ஆட் பண்ணிவிடுவேன். மொச்சக்கொட்டையை மாதத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கங்க. அதில் உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஃபைபர் கண்டென்ட்டு இருக்குதுங்க. உடம்புக்கு ரொம்ப முக்கியம் ஃபைபர்ஸ். அதுதான், அது எல்லா உணவுலேயும் எந்தெந்த உணவில் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ மொச்சக்கொட்டை விசில் விட போகிறேன். இந்த பக்கம் அதே வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், குழம்பு தாளிச்சிக்கிட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றிக்கணும் எப்போயுமே புளிக்குழம்பு காரக்குழம்புல எல்லாம். இப்போ இதில் வெந்தயம் போட போகிறேன். வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. புளிக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் அதிகமாக போட்டுக்கிறது நல்லது. அது ஒரு மாதிரி வாசனமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ அதில் 2 பூண்டை நசுக்கி போடுவேன். பூண்டை நசுக்கி போட்டால் இந்த தானியங்களில் இருக்கிற வாயுவெல்லாம் அடிபட்டுரும். அதில் கருவேப்பிலை போட்டாச்சு. சின்ன வெங்காயம் அரிஞ்சு அதையும் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த இதோட மொச்சக்கொட்டையை மட்டும் போட்டு குழம்பு வைக்கலைங்க. அதோட ஒரு முருங்கைக்காயும் ஒரு கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம், வாழைக்காய் சேர்க்கணுன்னா வாழைக்காயும் சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்லை. ஏதாவது ஒரு காயை ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த காயெல்லாம் போடும்போது அந்த மொச்சக்கொட்டையோடு சேர்ந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேங்க. ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதில் மீடியம் சைஸு தக்காளியை 2 பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் போட்டு ஒரு வதக்கிடுவேன். இப்போ தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்க்குறேன். இதில் மல்லித்தூள் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு காரப்பொடி நான் எப்பயும் போல் ஒரு 3-4 ஸ்பூன் போடுறேன். ஆனால் இது புதுசாக நான் அரைச்சிருக்க மிளகாப்பொடி. இதோட காரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி வச்சு பார்த்துட்டு தான் அடுத்த குழம்புலாம் கூட போடலாமா குறைச்சி போடலாமாங்கிறது நான் ஒரு டிசைட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் எப்பயும் போல் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. சின்ன ஸ்பூன் தான். இந்த எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வடிகட்டி அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருவேன். ஏன்னா காயெல்லாம் வேகணும். உப்பும் சேர்த்தாச்சு. குழம்புக்கு பொதுவான எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இதோட ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ அந்த வெந்திருக்கும் மொச்சக்கொட்டை நல்லா வெந்துருச்சு. அந்த எப்படியும் அப்போ தான் வெந்துடும். அந்த மொச்சக்கொட்டையை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு, அந்த தண்ணியோடலாம் போட மாட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு அந்த மொச்சக்கொட்டையும் எடுத்து அதில் கொட்டியாச்சு இல்லைங்களா. பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா மொச்சக்கொட்டை வெந்து இருக்குது. இப்போ குழம்ப மூடி வச்சிட வேண்டியதான். இதில் கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்குவேங்க இந்த குழம்புல. அப்போ ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பயிர்கள் வகையில் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுக்கு சைடிஷ்ஷு என்ன பண்ணுறேன்னா பீக்கங்காய் செய்ய போகிறேன். பீக்கங்காவுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகுளுத்தம்பருப்போட 2 கார மிளகாயை அதில் கிள்ளி போட போகிறேன். இப்போ இது இல்லாமல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பொடிசாக தோலை நீக்கிட்டு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்க பீக்கங்காய் அதையும் அதோடு சேர்த்துருவேன். கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கிறேன், நல்லா கழுவிட்டு அதையும் அதில் சேர்த்துருவேன். காயும் அந்த பருப்பும் சேர்ந்து ஒன்றா வெந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூட்டு வைக்கிறதுனா தான் நம்ம தனியாக குக்கரில் வேகலாம் போடணும். இதுக்கு தேவையில்லை, இது காயோடு வெந்தாலே போதுமானது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லேசாக தண்ணி ஊற்றி வேக விட்ருவோங்க. வெந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இறக்கும்போது கொஞ்சோண்டு தேங்காயும்
மல்லி இலையும் தூவி இறக்கிட வேண்டியதான். இந்த புளிக்குழம்புக்கும் இந்த பீக்கங்காய் பொரியலுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உப்பு போட்டாச்சு, அவ்வளோதான். இதை மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பீக்கங்காய் பொரியல் இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. புளிக்குழம்பும் நல்லா எண்ணெய் படர்ந்து நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் இந்த மொச்சக்கொட்டை புளிக்குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் பீக்கங்காய், புடலங்காய், சௌச்சௌ ஏதாவது ஒரு காய் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஜம்முன்னு இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.